சரியா? இன்றைக்கி வழக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த நெல்லூர்லேருந்து நீங்கள் என்ன ஊருது, சிம்மாச்சலம் போகிற வழி அந்த ரூட்டு போவோம் நெல்லூர்லேருந்து. அங்கே ஒரு ஹனுமத் சன்னதி இருக்குது. சரி. அங்கே ஹனுமான் தன்னுடைய மனைவியோடு இருக்கார். தினந்தோறும் அவருக்கு கல்யாண உற்சவம் நடக்கிறது. ஓ, பரவாயில்லையே, புது தகவல் எங்களுக்கு. ஆமாம், எனக்கு அந்த ஊர் பேர் ஞாபகம் இல்லை, கூகுளில் வரும் அந்த ஊர். நெல்லூர்லேருந்து போகிற ரூட் அது. அங்கே ஹனுமானுக்கு நித்தியம் கல்யாண உற்சவம் நடக்கிறது. பக்தர்கள் வேண்டிக் கொண்டு ஹனுமானுக்கு கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கிறான். புரியுது. இப்போ சில பேர் பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரின்றா, சித்தி புத்தியோட பிள்ளையார் உண்டு இருக்கிறார். ஆமாம், அவருக்கே கல்யாண உற்சவம் எல்லாம் பண்ணுறாங்களே சித்தி புத்தியோட. அந்த மாதிரி ஹனுமாருக்கு அந்த ஊரில் கல்யாண உற்சவம் உண்டு. ஓகே. பிரார்த்தனை ஜனங்க அப்படி கூட்டமாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ஒரு சமயம் துவாரகையில் நான் இருக்கச்சே, அவர் துவாரகா சங்கராச்சாரியர் இதுக்கு முன்பாக இருந்தவர், அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நாங்கள் சம்ஸ்கிருதத்திலேயே தான் நாங்கள் பேசிட்டோம். அப்போ இதை பற்றி ஒரு கேள்விகள் வந்தது. ஏன்னா அந்த ஊரில் ஹனுமானுக்கு ஒரு பிள்ளை உண்டு அப்படின்னு, மகரத்வஜன் ஒரு பிள்ளை உண்டுன்னு அந்த ஊரில் சொல்கிறார். துவாரகையில் அவர் சமுத்திரத்தை மேலே போச்சு, அவருடைய அந்த வியர்வை துளி கீழே விழுந்தது, அதில் அதை ஒரு மீன் முழுங்கித்து, அதுலேருந்து ஒரு பிள்ளை பிறந்தது அப்படின்னு அங்கே ஒரு கோவில் இருக்குது. இதை பற்றி ஒரு சில சர்ச்சைகள் வந்த பொழுது நான் சொன்னேன், இங்கே ஆந்திர பிரதேசத்தில், எனக்கு இது தெலுங்கானா ஆந்திரா டிஃப்ரென்ஸ் தெரியாது, நான் சொல்ல விடுது, அந்த ஊரில் வந்து அனுமாருக்கு அவருடைய மனைவியோட கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது எதிர்பக்கத்தில் ஒரு மலை மேலே ஒரு நரசிம்மர் சன்னதி, ரொம்ப அழகான நரசிம்மர் சன்னதி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நரசிம்மர் சன்னதி. ஒரு ஏரிக்கரையில் இந்த அனுமார் கோவில் பிரமாதமான கோவில், பெரிய கோவில், நிறைய ஜனங்கள் நித்தியம் வந்துட்டு போகிறாங்க. ஆகையால் இது ஒரு எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. ஓகே. அந்த ஊரில் வழிபாட்டு முறை அதுதான். அங்கே போய் நம்ம அனுமார பிரம்மச்சாரியை ஸ்தாபிக்க முடியுமா? முடியாது.